முன்னெல்லாம் சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா சீரியலை பார்க்க ஆரம்பிக்கும் போதே ஒரே ஹாப்பியாகிடும். அதாவது செம்ம சூப்பராக போகுது, மாசுங்க, சூப்பருங்க அப்படின்னு தோணும். நெகட்டிவான விஷயங்கள் நல்லவங்களுக்கு நடக்கும்போது கூட பார்த்து ரசிக்கிறபடி தான் இருக்குமே தவிர எரிச்சல் படுற மாதிரி இருக்காது. இன்றைக்கெலாம் வந்து எரிச்சல் தர மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் முத்து மீனா அவமானப்படுத்திட்டு அவங்க அம்மா போனதாகட்டும், ரோகிணியோட அம்மா போனதாகட்டும், விஜயா சம்மந்தமே இல்லாமல் இவங்களை காயப்படுத்தி அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவங்க மேலே வந்து என்ன அசிங்கப்பட்டு நின்னீங்களா, என் வீட்டில் வந்து அசிங்கப்படுறீங்க அப்படின்னு வந்து அவங்க பேசுறது எல்லாமே இன்னமும் கேவலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் இப்போ ரோகிணியுடைய அம்மாவுக்கு இப்போ மன உறுத்தல் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து இந்த மன உறுத்தல் அதிகமாகி நம்ம நல்லவங்களை காயப்படுத்திட்டோமே அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னைக்காச்சும் வந்து ரோகிணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா கோவப்பட்டு முத்துக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணி எங்கள் பொண்ணு தான் வந்து கோவப்பட்டா, அதனால தான் நான் அந்த கோபத்தை உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி முத்து இன்னமும் இந்த அடாப்ஷன் மேட்டரை விடுறது மாதிரி இல்லை. தத்தெடுத்தே தீர்வோம், திருப்பி கூப்பிடுவோம், அவங்களுக்கு வந்து அக்கறை ஒழுங்காக இல்லை, பாசம் கிடைக்கலங்கிறாங்க. அவங்க பாட்டி பார்த்துக்கிறாங்க, அவங்க அம்மா இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் சில சமயங்களில் நல்லவங்களாக இருக்கலாம், ரொம்ப கிறுக்குத்தனமாக இருக்கக்கூடாதுங்கிறது முத்து மீனாவை பார்த்து கற்றுக்கலாம். ஆனால் முத்து இதை விடாமல் வந்து ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக திருப்பி கிளம்பி போகலாம், அந்த வீட்டிலேருந்து அவங்க அந்த குழந்தைய தத்தெடுத்து வந்துடலாம், அவங்களே சொல்கிறாங்க அவங்க பொண்ணு தான் பிரச்சனைங்கிறாங்க அப்படின்லாம் பேச உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு ரோகிணி பேசி வந்து மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரோகிணி ஏற்கனவே இந்த பையனை பார்க்கறதுக்கு ஒரு தடவை தனியாக போனது ஹாஸ்பிட்டலுக்கு, இன்னொரு தடவை வந்து அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டோன்னு முத்தம் கொடுத்தது. இப்போ எப்பெல்லாம் வந்து இவங்க விஜயா வந்து அந்த அவங்க அம்மாவையோ இல்லை வந்து கிருஷ்ணையோ தப்பாக பேசினாலும் கோவப்படுறதுங்கிற விஷயத்தெல்லாம் மீனா நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்காங்க. மீனா இப்போவாச்சும் ஒன்று ரெண்டுங்கிற மாதிரி இவங்களுக்கும் ரோகிணிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தோணுது. அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக அந்த ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பித்தாலே கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதை விட்டுட்டு இப்போ அடுத்து சத்யாவை எக்ஸாம் எழுத விடல, அதனால பிரின்ஸ்பலை பார்க்க போகிறேன்னு சம்மந்தம் இல்லாத ட்ராக் ஒன்று, வீடியோவை எடுத்து சத்யாவை கோத்தோட போகிறோன்னு அந்த ஒரு ட்ராக் ஒன்று, தினேஷ் மிரட்டுறாருங்கிற ட்ராக் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக். ஆனால் அந்த ட்ராக்கையும் வந்து அப்படியே இப்போ படுக்க வச்சாச்சு, அது பேசாமல் தனியாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க சிறகடிக்க ஆசையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் ப்ரோமோ கூட அஃபிஷியலாக போடலாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.